குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்னை ஆதரித்திருக்க வேண்டிய, இன்னும் சரியா சொல்ல போனா என்னை பின்பற்றி இருக்க வேண்டிய, என்னை மதித்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம் என்னை மதிக்கவில்லை. தேவையில்லாத பகையை வளர்த்தார்கள். அது காரணம் ஜாதி. விவேகானந்தர் கூட பொய்யாகத்தான் இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் ஒழிய விவேகானந்தருடைய பாதையில போற தைரியம் இந்துக்களுக்கு பல பேருக்கு கிடையாது. அத்தி வரதப்பா எங்க ஆளுக்கு புத்தி வராதப்பா. சரி, என்ன தப்பு அதுல இருக்கு? எங்க ஆளுக்கு புத்தி வரல, அப்படி சொல்றீங்க? அந்த கூட்டத்துல போய் இடிச்சு புடிச்சு சாகணுமா? அது உங்க அபிப்பிராயம் சார், அது உங்க அபிப்பிராயம். என் வாழ்க்கை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. இன்னும் ஏன் பெரியாரை பத்தி பேசணும் நான் கேட்கறேன். ஏன் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயமுறுத்துறாரு உங்களை? இல்ல, அவர் பயமுறுத்த, அவர் வழி வந்துடுறாரு. அவர் இன்னும் அவரையே நினைச்சு புலம்புறீங்களா? அவர் செத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. பொலிட்டீஷியன்ஸ் ஹைஜாக்டு ரிலிஜன் ஃப்ரம் மீ. நான் கையில வச்சிருந்த மதத்தை பொலிட்டீஷியன்ஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அவங்க திடீர்னு ஓடியாந்து எங்கிட்டேருந்து ரிலிஜனை பிடுங்கிட்டாங்க. இதான் ரிலிஜன், இதை நீங்கெல்லாம் கேளுங்க, இதை பின்பற்றினா மட்டும் தானா? நோ, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஐ நோ வாட் இஸ் ரிலிஜன். மதம் என்பது என்ன என்பது எனக்கு தெரியும். அந்த அரசியல்வாதிகளை தேர்தலை தான் வீழ்த்தணும். அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தி தான் வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க மறுபடியும் எப்படி மக்கள்கிட்ட ஜெயிச்சு வராங்க? அப்போ மக்களாட்சி தத்துவத்தில் அவர்கள் சொல்வதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள்னு அர்த்தம். வரலாற்றை பாதியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இன்னொன்று சொல்லிடுறேன், எங்கே ஆரம்பித்தாலும் வரலாறு பாதியிலேருந்து தான் தொடங்கும். இது ஒரு பெரிய முரண். கொஞ்சம் முட்டாள்தனம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்பார். அந்த முட்டாள்தனத்தை வலிந்து நம்ம சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இந்த மண்ணில் எத்தனையோ ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பெரிய பெயரோடும் புகழோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். அண்மை காலம் வரை நம்மோடு வாழ்ந்த வாரியார் சுவாமிகளையும் புலவர் கீரன் அவர்களையும் மறக்க முடியுமா? அந்த வகையில் தனக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை வைத்திருக்கும் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சுகி சிவம் அவர்களைத்தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளமா இருக்கு. பார்த்து நல்லா இருக்கு. கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். பாதி தான் லைஃப்ல. கோயம்புத்தூர்ல ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ல ஓரளவு, மற்ற நாள் சென்னையிலையும் இருக்கிறேன். இங்கே எங்க கொஞ்சம் இங்கே கோயம்புத்தூர் நல்லா. எப்பவுமே வண்டி நிறுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேகத்தை மெதுவாக தான் குறைக்க முடியும். சடன் பிரேக் போட முடியாது. அதனால வண்டி இங்கேயும் அங்கேயுமா ஷண்டிங் அடிச்சுட்டு இருக்கு. நிறைய பேருக்கு உங்களுடைய சொற்பொழிவுகள் நிறைய கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. எனக்கு இல்லை. சுகி சிவம் ஆன்மீகவாதியா, பகுத்தறிவாதியா, அல்லது இரண்டும் கலந்தவரா? சுகி சிவம் மட்டுமே. ஆன்மீகம் என்பது ஒரு விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலை எப்போதும் வாழ்க்கையில முழுமையாக நடைமுறைப்படுத்தி எல்லா மக்களோடும் பழக முடியாது. சரி. அப்போ மக்களுக்காக சில சமரசங்களையும் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நம்ம பேர குழந்தைகள் வருகிற போது நம்ம அறிவு திறமையை காட்டக்கூடாது. அங்கே அன்பு, முத்தம், எச்சில், தவறுகள் இதான் குழந்தைக்கு குழந்தைத்தனமான சந்தோஷத்துக்கு காரணம். ஓஷோ ஒரு வார்த்தை சொல்வார், கொஞ்சம் முட்டாள்தனம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்பார். அந்த முட்டாள்தனத்தை வலிந்து நம்ம சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். அதனால் எப்போதும் ஒன்றாகவே நம்ம நீடிக்க முடியாது. அப்படி பரபிரம்மமாக போயிட்டோம்னா அந்த உலகத்திலேருந்து டோட்டலாக விலகி வெளியில் போயிடணும். அதனால் சில நேரங்களில் விழிப்புற்ற நிலை, சில நேரங்களில் சமரச நிலை, சில நேரங்களில் முட்டாள் நிலை, எல்லாத்தையும் நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன். சரியாக சொன்னால் பாரதி சொல்ற நான் எனும் பொய்யை நடத்துவேன் நான். அந்த ஒரு பாதை தான் இப்போதைக்கு என்னுடைய பாதை. ஏன்னா இதுவரை இருந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எவ்வளோ பேர் நான் சொல்வேன். ஆனந்தராம தீட்சிதர், பாலகிருஷ்ண சாஸ்திரிலேருந்து பிற்காலத்தில் வந்த வாரியார், கீரன் வரை அவங்கெல்லாம் ஆன்மீகம் விஷயத்தில் ஆன்மீகத்தோடு நிறுத்திட்டாங்க. நீங்கள் நிறைய பகுத்தறிவு பேசுறதுனால விமர்சனத்துக்குள்ளாகிறீங்க. உண்மை. அந்த காலகட்டத்தில் என்ன இருந்தது? நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டத்திலையும் நிறைய மூட நம்பிக்கைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் ஒரு தனி கூட்டம், சமயவாதிகள் ஒரு தனி கூட்டம். ஆமாம். ஆனால் அந்த சமயத்தில் அரசியல் சமயம் இன்னைக்கு இல்லை. ஞான சம்பந்த காலத்தில் உண்டு, இருக்கு. திருநாவுக்கரசர் காலத்தில் உண்டு, எல்லா காலத்திலையும் வரும். சமண முனிவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு தவிர்க்க முடியாது. ஆனாலும் அதுக்கு நடுவில் ஒரு சரியான கேப் இருந்தது, மிகச்சரியான ஒரு இடைவெளி அந்த ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் நடுவில் இருந்தது. என்ன கூட ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் திடீர்னு இப்போ பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். பொலிட்டீஷியன்ஸ் ஹைஜாக்டு ரிலிஜன் ஃப்ரம் மீ. நான் கையில் வச்சிருந்த மதத்தை பொலிட்டீஷியன்ஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்க.
அவங்க திடீர்னு ஓடியாந்து எங்கிட்டேருந்து ரிலிஜனை பிடுங்கிட்டாங்க. அதை யாருமே இந்த நாட்டில் கவனிக்கல. அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க என் கையில் இருந்த மதத்தை அவங்க பிடுங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. நான் இப்போ என் குழந்தைய மீட்கிறதுக்காக நான் போய் போராட வேண்டியிருக்கு அவங்களோட. அவங்களுக்கு இது சம்பந்தம் கிடையாது. இது அவங்களுடைய வேலை கிடையாது. அவங்க நாடு, பொருளாதாரம், அணைக்கட்டுகள், வேலை வாய்ப்பு, மருத்துவம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேசத்தினுடைய பண்பாடு, கட்டமைப்பு, இதுதான் அவங்க வேலையை ஒழிய மதம், அரசியல்வாதிகளின் வேலை இல்லை. ஐ எம் வெரி கிளியர். அவங்க திடீர்னு என் கையில் இருக்கிற ஆன்மீகத்தையும் ரிலிஜனையும் பிடிங்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இதான் ரிலிஜன், இதை நீங்கள்லாம் கேளுங்க, இதை பின்பற்றினா மட்டும் தானா? நோ, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஐ நோ வாட் இஸ் ரிலிஜன். மதம் என்பது என்ன என்பது எனக்கு தெரியும். எனக்கு நீ சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் அரசியல்வாதிகளோடு மோத வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டு. அரசியல்வாதிகள் வந்து ரிலிஜனை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உண்மை சரி. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் வந்து தமிழகத்திலே வச்சுப்போம், இன்னும் பல ஸ்டேட்டில் இருந்து தமிழகத்திலே வச்சு பேசுவோம். அரசியல்வாதிகள் மதத்தையும் மத தெய்வங்களையும் சிறுமைப்படுத்தும் போது, கேவலப்படுத்தும் போது, அந்த அந்த சாமிகளுடைய பிறப்பையெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தும் போது, அப்போ இன்னொரு சாராரை வந்து அதை ஆதரித்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? தாராளம் பேசலாம். அது மதவாதிகளுடைய கோட்பாடு. பண்ணிட்டாங்க நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்து வரலாற்று நெடிய ஒரு சாரார் வந்து மதத்தை அசிங்கப்படுத்தும் போது, மத தெய்வங்களை நடுத்தரில் ஊர்வலம் விடும்போது, அப்ப இன்னொரு அந்த மிகப்பெரிய கூட்டம் வந்து மனசு வந்து வேதனைப்படுது. என்ன நம்ம கும்புற பிள்ளையாரையும் முருகனையும் நடு ரோட்ல ஊர்வலம் விடுறாங்களேன்னு. அப்ப இன்னொரு சாரார் அந்த அந்த பீப்புளுக்கு மதம் கொதிக்கும் போது, அப்ப இன்னொரு சாரார் ஆதரிக்க வேண்டிய நிலை. நீங்க தவறான ஒரு அணுகுமுறை அது. அந்த அரசியல்வாதிகளை தேர்தலை தான் வீழ்த்தணும். அந்த அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தி தான் வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க மறுபடியும் எப்படி மக்கள்கிட்ட ஜெயிச்சு வராங்க? அப்போ மக்களாட்சி தத்துவத்தில் அவர்கள் சொல்வதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள்னு அர்த்தம். அப்படி அவங்க வந்து இல்லை, சமூக பிரச்சனை, அதாவது நீங்கள் வரலாற்றை வந்து பாதியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இன்னொன்று சொல்லிடுறேன், எங்கே ஆரம்பித்தாலும் வரலாறு பாதியிலேருந்து தான் தொடங்கும். இது ஒரு பெரிய முரண். வரலாற்றை பாதியிலேருந்து ஆரம்பிக்க கூடாது, ஆனால் எங்க ஆரம்பிச்சாலுமே வரலாறு பாதியிலேருந்து தான் தொடங்கும். என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5000 ஆண்டு காலமாக இந்த தேசத்துல சமயம் அப்படிங்கிறது அடையாளம் காணப்படுது. அதுல முதல்ல வேத காலம்னு வருது. வேதம் வந்த பிறகு உபனிஷத் எதுக்கு வரணும்? வேதத்தோடய போறாதா? அப்ப அதுல ஏதோ ஒன்று லேக்கிங், அதுல ஏதோ ஒரு குறை இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டிக்கு கொண்டு வந்தா அது உபனிஷத்தா மாறுது. நீங்கள் வேதத்துக்கும் உபனிஷத்துக்கும் படித்து பார்க்கும்போது என்ன வித்தியாசம்னா, ரிச்சுவல்ஸ், பூஜைகள், தேடல்கள் வேதத்தில் நிறைய இருக்குது. தேகி எல்லாம் இருக்குது. ஆனால் உபனிஷத்துல ஞானமான ஒரு சிந்தனை இருக்குது. இப்போ வேதமும் உபனிஷத்தும் வந்ததுக்கு பிறகு ஆகமயம் வருது. ஒரு சிஸ்டம், கோயில் அமைப்புன்னு வரும்போது அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி வருது. இதை சொசைட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில குழப்பங்கள் ஏற்படுது இந்தியாவில். ஆன்மீகத்தில் தான் இதை பேச முடியுமே, அரசியல்வாதிகள் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லை இல்லை இல்லை, இந்தியா வந்து முதல்ல வெளியிலேருந்து தாக்கப்பட்ட நாடு. முதல்ல வந்து முகல் இன்வேஷன் வந்தது. அதன் பிறகு பிரிட்டிஷர் வந்து இன்வேஷன் பேனா கூட அது கிறிஸ்டியானிட்டினுடைய டாமினேஷன் வந்து ஏற்பட்டது. இந்த 2 தாக்குதலையும் இங்கே இந்து மதம் கையாள வேண்டியிருந்தது. ஆனால் இந்து மதம் கையாள வேண்டியதில் ஒரு தவறு நடந்தது. என்ன தவறு நடந்ததுன்னா, சமூகத்தில் அடித்தட்டு மக்களை பற்றி மேல்தட்டில் இருந்த இந்துக்கள் கவலைப்படலை. அவர்கள் தங்களுடைய ஹியரார்க்கியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, கீழே இருந்த மக்களை மதிக்கலை. அவர்களை தெருவில் நிறுத்தினாங்க, கோயிலுக்கு உள்ள விடலை. அதனால கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க கோயிலுக்குள்ளே விட்டுருந்தா அவங்க எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அதனால தவறு நம்முடைய இந்து மூதாதையர்கள் சிலர் செய்த தவறுகளால் அது அரசியல்வாதி கைக்கு போச்சு. இவங்க சரியானபடி கொண்டு போயிருந்தாங்கன்னா, இந்த காஸ்ட் ஹியரார்க்கின்னு ஒன்று, கண்ணுக்கு தெரியாத ஒன்று இந்து மதத்துக்குள்ள இருக்கு. அதன் மூலமாக சில பேரை நம்ம ரொம்ப அவமானப்படுத்தணும். இல்லாட்டி ஏன் வந்து நாராயண குரு உண்டாகணும்? இல்லாட்டி ஏன் வள்ளலார் உண்டாகணும்? ஏன் இல்லாட்டி விவேகானந்தர் அவ்வளோ கடுமையாக பேசணும்? அப்போ அவர்கள் சொன்னதெல்லாம் நம்ம மதிக்கலை. நாம் வள்ளலாரை மதிக்கலை, நாராயண குருவை மதிக்கலை, விவேகானந்தரை கூட மதிக்கலை. என்னுடைய அபிப்பிராயம், விவேகானந்தரை கூட பொய்யாகத்தான் இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் ஒழிய விவேகானந்தருடைய பாதையில் போகிற தைரியம் இந்துக்களுக்கு பல பேருக்கு கிடையாது. இவைகளையெல்லாம் நாம் மாற்றி இருந்தோம்னு சொன்னால் இந்த நாட்டில் வேற மதங்களோ மற்றவர்களோ ஆக்கிரமிச்சிருக்க முடியாது. சுகிசு சார், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து சமய புரட்சி அதான் பண்ணார். பெரியார் சமயமே இல்லைன்னாரு, சமய புரட்சி பண்ணார். இல்லை, நீங்கள் பெரியாருடைய முழுக்க ட்ரேஸ் பண்ண முதல்ல அவர் ஜாதியில் கை வச்சாரு. ஆமாம். அப்புறம் ஜாதிக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சாரு, அதுக்காக கை வச்சாரு. டேய் இவனுங்களை விட்டா கடவுள் தாண்டா காரணங்கிறான்னு கடவுளை கொண்டாந்து கை வச்சார். அதனுடைய என் தலையெழுத்தா, நான் வந்து அந்த ஆளை பற்றி பேசவே இல்லை, வேறு வழி இல்லாமல் என்னை பேச வச்சுட்டீங்கடா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார்.
அவருடைய நோக்கம் ரிலிஜனை பற்றி இது இல்லை, சொசைட்டி ரிஃபர்மேஷன் தான். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சரியா சொன்னால் சாமி சிலைக்கு பிறகு பின்னால் சிலர் ஒளிந்து கொண்டு இந்த சமூகத்தை நாசமாக்கி கொண்டிருந்தார். நீங்க யாரை சொல்றீங்க? எல்லாரையும் தான் சொல்றேன். யாரெல்லாம் செய்தார்களோ அத்தனை பேர் தவறானவர்கள். அவரை நான் சுட்ட முடியாது, சட்டம் எனக்கு இடம் கொடுக்காது. இந்த நாட்டு சட்டங்கள் வந்து இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் கூட சொன்னார், என்னை 2 பேர் மிரட்டினார்கள்னார். யாருன்னு சொன்னார் அவர்? ஒரு நீதிபதி அப்படி தானே பேசுறாரு. அப்போ நாங்களும் அப்படி தானே பேசுவோம், காஷியஸாக தான் பேசுவோம். எங்களுக்கு என்ன பாதுகாப்போ அது அந்த மாதிரி தான் பேசுவோம். சாமி சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சில பேர் சமூகத்தை விரட்டினார்கள். அதை சகிக்க முடியாத பிழை. அதனால் வேறு வழி இல்லாமல் மதம் வந்து புரட்சியின் சமயத்தில் இருக்கிற கட்டுக்கதைகளை எடுத்துவிட்டு சமயத்தை தூய்மைப்படுத்தும் முயற்சி இருக்கு பாருங்க. அப்படி முயன்றவர்கள் யாரை இவங்க மதிச்சாங்க? அது நல்ல விஷயம் சார். ஆனா அப்படி முயன்றவர்கள் யார் மதிச்சாங்க? சமயமே இல்ல, சமயம் எல்லாமே கட்டுக்கதை. இந்து மதத்தை மட்டும் அவர் ஒன்றும் தேர்தலில் ஜெயிக்கலையே, பெரியார் தேர்தலில் நிக்கல, பெரியார் ஜெயிக்கவும் இல்லை. அவர் வழி வந்தவர்கள் தானே சார் செய்யறாங்க. அவர் வழி வந்தவர்கள்னா அவங்க தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தன்னுடைய பாலிசியை மாத்திக்கிட்டாங்களே. ஆமா மாத்திட்டாங்க. ஏன்னா வேற ஓட்டுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. அவங்க என்ன எல்லாருமே ஓட்டுக்காக தான் பண்றாங்க. யாராவது ஓட்டு வேணான்னு நினைக்கிற அரசியல்வாதி ஒருத்தரை காட்டிடுங்க. பெரியார் அவங்க தன்னை சார் தான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, பாலிசியை மாத்திக்கிட்டாங்க. நீங்க சொல்ற பெரியாரே கிடைச்சா அந்த விஷயத்தை தோத்து போயிட்டாரு. அதாவது நீங்க இன்னும் வந்து இறந்தவர்கள் மீதான கோபத்திலேயே நிக்கிறீங்களே ஒழிய நிகழ்காலத்திலேயே பிழை நடக்கிறதுங்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடிய தெளிவு இந்த சமூகத்துக்கு இல்ல. இந்த காலத்துல இன்னும் ஏன் பெரியாரை பத்தி பேசணும் நான் கேட்கறேன். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயமுறுத்துறாரு உங்களை? இல்ல அவர் பயமுறுத்த, அவர் வழி வந்தவர்கள் அவர் இன்னும் அவரையே நினைச்சு புலம்புறீங்களா? அவர் செத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. நீங்களும் பழைய வரலாறு நாங்க சொல்லலையே, நான் உபநிஷம்னு ஆரம்பிச்சு பழைய விஷயம் தான் சொன்னீங்க. அப்ப மதம் 5000 வருஷமா இருக்கு. நானும் சமீபத்தில் வாழ்ந்த பெரியார் பத்தி பேசல. அப்ப நான் சொல்ல வள்ளலாருக்கு வந்துறேன், என்ன வள்ளலார் வழிக்கு வாங்கன்றேன், விவேகானந்தர் வழிக்கு வாங்கன்றேன். வள்ளலாரும் ஆரம்பத்துல வந்து சைவ சமயத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஜோதி வழிபாட்டு. ஒருவன் வந்து மதம் வழியாக பயணிப்பான் சார். சரியான 7 சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா மதம் கடந்து ஞானி ஆகும் சார். இதுவே இன்னும் பல பேருக்கு புரியல. மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. மதம் பாதையை ஒழிய அது டெஸ்டினேஷனே கிடையாது. மதம் டெஸ்டினேஷன் சொல்லுகிறவர்கள் சமய ஞானம் அற்றவர்கள். கடவுள்ங்கிற உணர்வு, இறை உணர்வு தான் டெஸ்டினேஷன். சரி, நீங்க அந்த ஊரை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மதம் என்பது அர்த்தமற்றதாக போய்விடும். மதம் என்பது பாதை மட்டுமே, அது வீடு அல்ல. அது நீங்க அந்த டிராவல் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால ஒரு எல்லையில மதம் நின்று போயிடும். ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வரத்தான் செய்யும். நீங்க ஓஷோவுடைய அவேர்னஸ் புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அந்த டிராவல் என்ன, அவேர்னஸ்னா என்னங்கிற கிளாரிட்டி நமக்கு புரியும். என்னோட இன்டென்ஷன் வந்து எந்த ஒரு பார்ட்டியோடையும் என்னை அஃபிலியேட் பண்ணிக்கணுங்கிற விருப்பம் இல்லை. ஆனால் நான் பயணத்தில் போகிற போது என்னை ஆதரித்திருக்க வேண்டிய, இன்னும் சரியா சொல்ல போனா என்னை பின்பற்றி இருக்க வேண்டிய, என்னை மதித்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம் என்னை மதிக்கவில்லை. தேவையில்லாத பகையை வளர்த்தார்கள். அது காரணம் ஜாதி சார். அதற்கு காரணம் ஜாதி மட்டுமே. என்னுடைய மேலாண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அது காரணம் நீங்க பேசுற பேச்சுக்கள் இல்லை, நான் சொல்லுகிற கருத்துக்கள் அவர்களுடைய பிழைகளை சுட்டுகின்றன. நீங்க இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க. கோயில்ல வந்து சாமியை தூக்கணும், எதுக்கு ஆசாமியை தூக்கணும்? அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் பதில் சொல்லட்டுமா? கோயில் எதுக்கு சாமியை தூக்கணுங்கிறீங்க? இதை வந்து பெரியார் காலத்துல இருந்து ரொம்ப காலமா சொல்லி சாமி தூக்குவோம், எங்க இஷ்டம். ஆசாமியை ஏன் தூக்கணும்? ஆசாமி ஏன் தூக்கணும்ல? கோயில சாமியை மட்டுமே தூக்குறாங்க. நான் கேட்கிறேன், இப்ப ஒரு வாரம் முன்னாடி தர்மபுரம் ஆதீனம் பட்டின பிரவேசத்துக்கு போது, தர்மபுரம் ஆதீனம் இருக்கார்ல, வைகாசி விழாக்காக அவர் தூக்கிட்டு போறாங்க. இது காலங்காலமா நடக்குது. இதை பத்தி கான்செப்ட் படி தப்பு, லீகலி கரெக்ட். நான் தலையிடல. லீகலி ஹி ஹஸ் எவ்ரி ரைட். அவருடைய சிஷ்யர்கள் தூக்கிட்டு போறாங்க. அப்ப இவருடைய பிலாசபிக்கலி தப்பு. மனுஷன் சுமக்கிறது அசிங்கம். இப்ப ரொம்ப காலமா பட்டின பிரவேசங்கிற பேர்ல தர்மபுர சன்னிதானத்துக்கு இன்னும் ஞானம் வரலன்றா. என்ன வார்த்தை கடுமையா இருக்கலாம். தர்மபுர சன்னிதானத்துக்கு சராசரி மனிதனுக்குரிய அறிவு தான் இருக்கே ஒழிய விளைய வேண்டிய ஞானம் அவருக்கு விளையல. நான் தெளிவா சொல்லுவேன். மிஸ்டர் சுகிசிவ், நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய பக்தர்கள், ஆதீனத்துடைய பக்தர்கள் வந்து அதை வந்து ஒரு புனித தொண்டா தோல்ல அதான் சொல்லிட்டேன். லீகலி தே ஹேவ் எவ்ரி ரைட் டு போங்க. யார் வேணாலும் சரி, இந்த பக்தர்கள் இவர்கள் சுமந்து போறது இவங்க சந்தோஷமா நினைக்கிறாங்க. அது அவங்க தூக்கிட்டான். நான் அதை தடுக்க சொல்லலையே. அது நடக்கும், ஆனால் அறிவீனம். அது நடக்கலாம், முட்டாள்தனம். நடப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு, ஆனால் அது பிழை. நீங்க அந்த 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 தெளிவு இன்னும் நம்ம அடையலை. நான் அதை தடுக்கவே இல்லை, ஆனால் அது முட்டாள்தனம். அப்புறம் ஏன் முட்டாள்தனம்னா, உமாபதி சிவம் பல்லக்கில் போகும்போது பட்ட கட்டையில் பகல் குருடு போகுதுன்னார் மறைஞான சம்பந்தர். அறிவற்றவர்கள் தான் பல்லக்கில் ஊர்வலமாக போவார்கள். பட்ட கட்டை, அதுக்கு பேரு பட்ட கட்டை. பகல் குருடு. தர்மபுர சன்னிதானம் பல்லக்கில் போவது எனக்கு சம்மதம் இல்லை.
தடுப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. எல்லா சன்னிதானமும் அப்படிதான் போறாங்க. எல்லா சன்னிதானம் நீங்க காலம் கேட்டீங்க, அதுக்காக சொல்றேன். காலங்காலமா அப்படிதான் போய் அது அவங்களுடைய விருப்பம் சார். அது நான் தடுக்கலையே சார், ஆனா கொள்கை தப்புன்னு சொல்றேன் சார். அது நீங்க உடனே என்ன சொல்றீங்க, இப்ப அத்திவரதரை பத்தி பேசுறீங்க, அத்திவரதப்பான்னு கிண்டல் பண்றீங்க. என்ன கிண்டல் பண்ற? அத்தி வரதப்பா, எங்க ஆளுக்கு புத்தி வராதப்பா. சரி, நான் என்ன தப்புதல் இருக்கு? எங்க ஆளுக்கு புத்தி வரல, ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த கூட்டத்துல போய் இடிச்சு புடிச்சு சாகணுமா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா சார்? நல்லா சொல்றீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நானும் அதை ஏன் முதல் நாள் அத்தி வரதர் அங்க இல்லையா? சரி, அடுத்த நாள் அங்க அத்தி வரதர் இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேன் சார். இப்ப எல்லா கோயிலுமே கும்பாபிஷேகம் நடக்குது. கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குறாரு. நாகூர்ல கந்தூரி தர்கா நானே போயிருக்கேன். கந்தூரி விழாக்கு நானே அந்த கூட்டத்தில் நின்று இருக்கேன். ஒரு வைபவம் விசேஷ நாள்ல கூட்டத்துல வருதுங்கிறது எல்லா மதத்திலும் நடக்குது. நீங்க வந்து இப்ப நாளைக்கு நீங்களே சம்பந்தப்பட்ட உலக முருக விழா மாநாடு நடக்கும் போது பழனியில அதுக்கு மிகப்பெரிய கூட்டம் வரப்போகுது. அப்ப நீங்க வந்து முருகர் விழாக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வரீங்கன்னு நசுங்க போறீங்கன்னு நீங்க சொல்லிட்டு சேகர் பாபு உங்களுக்கு போன் பண்ண மாட்டாரு? நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்த கூட்டத்துக்கு வருதுங்கிறது சமயத்துல ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையிலேயே சமூகத்தை எவ்வளவு நாள் வச்சிருக்கிறது? அடுத்த நிலைக்கு வாங்கப்பான்னு நான் கூப்பிடுறேன். அதுக்கு அடுத்த நிலைக்கு வாங்க சார். பள்ளிக்கூடங்கிறது ஒண்ணு இருக்கு, நிறைய இருக்கும். காலேஜுங்கிறது அதை விட கம்மியா இருக்கும். யூனிவர்சிட்டி அதை விட கம்மியா இருக்கும். பிஹெச்டி தீசிஸ் அதை விட கம்மியா இருக்கும். நான் வாங்க, பள்ளிக்கூடம் படிச்சுட்டவங்களாம் எங்கிட்ட வாங்க, அடுத்து காலேஜ் கூப்பிட்டு போறேன். காலேஜ் படிச்சவங்களாம் வாங்க, நான் உங்களை பிஹெச்டி பண்ண வைக்கிறேன், எங்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறேன். தப்பா? நான் பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லலையே. பள்ளிக்கூடத்தை அதனால தான் சொன்னது இருக்கலாம்னு சொல்லிட்டேன். நான் தான் சார் எல்லா அது பிழை என்று நான் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பேன். பல்லக்கில் மனிதனை தூக்குவது தவறு என்று நான் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பேன். ஆனால் தடுக்க மாட்டேன். காரணம், தடுப்பது சட்டவிரோதம். அவருடைய உரிமையில் நான் குறுக்கிடுகிறேன். ஆனால் அறிவுப்படி மனிதனை மனிதன் சுமப்பது தவறு என்பதை கோயில் கோபுரத்தின் மேல் ஏறி நான் கூவுவேன். இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்துக்காக அதுக்கு பிறகு வந்து ஒரு தெளிவு பெற்று காஞ்சி பெரியவரே வந்து இந்த பள்ளத்துல தூக்கான்னு சொல்லி நடந்தே போனார். அது மாதிரி அவர் மாதிரி இவர் போலாம்ல. அந்த காஞ்சி பெரியவர் ஸ்டேட்டஸ் இவருக்கு வரக்கூடாதா? இவருக்கு அந்த விழிப்பு வரக்கூடாதா? சார் அந்த தொண்டர்கள் அப்படி நடந்துக்கிறாங்க. அவங்க தொண்டர் ஏன் சார் சன்னிதானம் தானே சார் வழிகாட்டணும். எனக்கு வேண்டாமான்னு சொல்ல வேண்டியதுன்னு. சரி, நீங்க அந்த அத்திவரதப்பான கோயில் எவ்வளவு ஏன்பா கூட்டுறீங்கன்னு கேக்குறீங்க. ஆமா, டெய்லி போங்கன்றனா நான் என்ன நல்ல வழி சொல்ல. டெய்லி போய் 10 பேர் போங்க சார். வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு கொடியேற்றும் போது எனக்கு அவங்க சம்பந்தமே இல்லை சார். அது கிறிஸ்டியன் ஆர்ச்சி பிஷப் எனக்கு சம்பந்தமே இல்லை. அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு சம்பந்தமே இல்லை. அது உங்களுக்கு அப்ப இந்து மதத்தை மட்டும் தான் பேசுவீங்களா? நான் இந்து மதத்தை. அப்ப இந்து மதத்துக்கு நீங்க தான் பிரதிநிதியா? இல்லையே, நான் இந்துவா இருக்கிறதால பிரதிநிதியா இந்து மதத்துக்கு? நான் அப்படி சொல்லலையே. நீங்க பேசுங்களேன், நீங்களும் பேசுங்க. இல்ல இந்து உங்களை இன்னைக்கே பேசாதுன்னு சொன்னா சுவிசேஷம் சார். ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். நான் என்ன சொல்றேன், என் கருத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் தான் பிரதிநிதியாப்பா? நான் பிரதிநிதி இல்ல சார். இருங்க நான் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, இந்து மதம் என்பது பல ஞானிகளாலும் பல முனிவர்களாலும் பல ஆழ்வார்களாலும் கட்டி அமைக்கப்பட்ட மிகப்பெரிய கோபுரம். அது வந்து மிகப்பெரிய பல வருஷங்களா இருக்கு. அதுக்குன்னு ஒரு பாதை இருக்கு, பயணம் இருக்கு. நீங்க அதை அசியூம் பண்ணிட்டீங்க சார். நீங்க பாட்டுல வந்து நான் இஷ்டத்துக்கு பேசுவேன்னா நீங்க கேட்காதீங்க. நான் பேசுறேன், நீங்க கேட்காதீங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டத்துல போய் நீங்க இந்த மாதிரி பேசலாமா? நான் பேசுறேன், எனக்கு வேண்டியவங்களுக்கு பேசுறேன், நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு கூட்டத்துக்கு வர மிகப்பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டத்துல போய் நீங்க வந்து நெகட்டிவா பேசலாமா? பேசலாம். அவர்கள் நம்பிக்கை அவங்களை விழிப்படைய வைக்க வேண்டாமா? அவங்களுக்கு அறிவூட்ட வேண்டாமா? அவங்களை மேல கொண்டு வர வேண்டாமா? நான் செய்யற என்னுடைய அன்பர்களுக்கு உங்களுக்கு என்ன கோவம் வருது? அதுல எனக்கு கோவம் இல்லை சார். நான் என்ன சொல்றேன், இப்ப ரிலீஜியஸ் விஷயத்துல நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கல்ல, இது வந்து நீங்க சொல்றதெல்லாம் சமூக நீதி. திராவிட கட்சிக்கு சொல்ற சமூக நீதி தான் நீங்க சொல்றீங்க. நத்திங் பட் சமூக சோசியல் ஜஸ்டிஸ் தான். இந்த சோசியல் ஜஸ்டிஸை நீங்க பக்தர்கள்ட்ட மட்டும் பேசுறவரு, இந்த அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தொண்டன் வந்து அப்படியே இருக்கான். அரசியல்வாதிகள் வெவ்வேறு மாவட்ட செயலாளர்கள் அவன் வந்து தனியாக ஒரு எம்பையர் மாதிரி எடுத்துட்டு இருக்கான். இவன் கையை கட்டிக்கிட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறான். சமீபத்தில் விழுப்புரத்தில் ஒரு மினிஸ்டர் வந்து உட்கார்ந்துருக்காரு, 4 பேர் கையை கட்டிட்டு நிற்கிறான். இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அரசியல் என் வேலை இல்லையா? இல்ல சார், இதுதான் அரசியல். நான் அரசியல் கட்சி பேசுறீங்க. நான் அரசியல் இல்லையே, சமயம் சம்பந்தப்பட்டதை தவிர நான் வெறும் ஜாடமடே அரசியல் நிறைய பேசுறீங்க. இல்ல சார், நான் நீதிகள் பேசுவேன், அதாவது பொது அறங்கள் பேசுவேன். ஆனா கட்சி அரசியல் நான் பேச மாட்டேன் சார். கலைஞருடைய 101வது பிறந்த நாள், ஒரு மனிதன் வாழ்ந்து போனவனுடைய அந்த அவருடைய இலக்கிய சிறப்பு, நகைச்சுவை, பேச்சாற்றல் இவைகளை குறிப்பிடுறேன். அவருடைய கொள்கைகளை பத்தி நான் எதுவும் பேசுறேன். அதுல வார்த்தைக்கு வார்த்தை டாக்டர் கலைஞருங்கிறீங்க. ஒரு மாதிரி பேர் சொல்ல முடியாது. நான் காமராஜர் பத்தியும் சொல்றேன், கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவாவை பத்தியும் சொல்றேன், அப்துல் கலாம் பத்தியும் சொல்றேன், அவருடைய சிறப்புகளை சொல்றேன். சரி, நாளைக்கு மோடியோட பிறந்த நாள் விழா கூட அங்கேயும் பேசுவீங்களா? கூப்பிடல, இது வரைக்கும் கூப்பிட்டா போறேன். இல்ல நீங்க வந்து இப்ப கூட சொல்றேன், அவரை மாதிரி ஒரு வலிமையான தலைவரை பார்க்க முடியாது. இப்பயே சொல்றேன், எனக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு கஷ்டம் இல்ல சார். அவர் வலிமையான ஒரு தலைவர். கேட்கிறேன், அவர் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்க பேசுற ஆன்மீகத்தை, நீங்கள் வந்து ஆன்மீகம் தான் உங்களுடைய வாழ்க்கை.
உங்க பயணமே அதுதான், உங்க பாதையும் அதுதான். நீங்கள் அது விரும்பும் உங்க ஆன்மீக அபிப்பிராயம் சார். சரி சார். அது உங்க அபிப்பிராயம். என் வாழ்க்கை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், சரி, உங்களுக்கு தெரியாது. சரி. நீங்க வந்து நிறைய ஆன்மீக சொற்பொழிவு தான் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போஸ் பட்டிமன்றம் அது பண்ணீங்க. உங்களுக்கு எனக்குமான உறவு பகுதி அது, அவ்வளவுதான். உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆன்மீகம். ஆனா உங்கள ஆன்மீகத்தையே அவர் வந்து பல நேரங்கள்ல கொச்சப்படுத்துறாரு. யாரு? கலைஞர் ஆ. கொச்சப்படுத்தி இருக்காரு. ஹிந்து என்பது ஒரு திருடன்னு அர்த்தங்கிறாரு. அப்ப அதாவது நீங்களும் நூல்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அதையும் சொல்லணும் அவரு. நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அது வேற. சார். அறியப்படாத இந்து மதம்னு 2 புஸ்தகம் இருக்கு, எடுத்து படிங்க. அந்த நூல்கள்ல, சரி, ஸ்மிருதிகள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி. அது தேவையில்லாம வந்து வர்ண பேதங்களும் வர்ண பேதங்களில் சிலரை அசிங்கமாக பேசுவதும் மனுஸ்மிருதியில் இருக்கிறது. இருப்பதை ஒருவர் சொல்லுவதை நான் மறுக்க முடியாது. சரி, இருப்பதை சொல்வது அந்த மாதிரி வந்து இந்து மதத்தை பல நேரங்களில் காயப்படுத்தும் போது அவரை நீங்க நான் இப்ப அவருக்கா தேர்தல ஓட்டா கேட்கிறேன் இல்லையே. நீங்க கேட்கல. நான் கேட்கல. அவருடைய கட்சி மீட்டிங்ல போய் நான் வந்து தேர்தல ஓட்டு கேட்கலையே. இல்ல, இல்ல, இல்ல. உங்களுக்கு விருப்பப்பட்டா அவருக்கு போடுங்க, உங்களுக்கு விருப்பப்படலையா அவருக்கு போடாதீங்க. அது என்னுடைய நோக்கம் அல்ல. என் மதத்தில் எங்கு அரசியல் குறுக்கே வருகிறதோ அந்த இடத்தில் நான் என்னுடைய வாளை சுழற்றுகிறேன், அவ்வளவுதான். இல்ல, நீங்க வந்து நம்ம நாட்டுல உள்ள பிடி வந்து அது ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம் இருந்தா பக்தி ஒரு பக்கம் இருக்கு. இதுலயும் நிறைய பித்தலாட்டங்கள் இருக்கு. அதுலயும் எனக்கு ஒரு அதாவது பக்கம் பக்தி மதம் என்பது மனிதனை அறிவாளியாக்குவதற்கு பதிலாக அண்மை காலமாக பிழைப்பு நடத்தி சுரண்டுகிறவர்களால் மக்கள் முட்டாளாக்கப்படுகிறார். சரி சார். நான் அவங்ககிட்ட இருந்து நான் அவங்கள வந்து காப்பாத்துறதுக்காக பேசுறேன் சார். சரி, காப்பாற்ற யாரும் தடுக்க முடியாது. காப்பாற்ற வந்தவரும் சொல்லி திராவிட தலைவர்கள் வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறவங்க இன்னைக்கு வந்து மக்களை வேற மாதிரி மெஸ்மரைஸ் பண்றாங்களே, அதையும் பேச மாட்டேங்கிறீங்க சார். அது எனக்கு சம்பந்தம் இல்லாதது. அவங்க எனக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ல ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, அங்க போய் நான் எனக்கும் அவங்களுக்கும் பொதுவா இருக்கிற விஷயத்தை தான் பேச முடியும். அதை தவிர வேற எதையுமே நான் பேச முடியாது. சரி, இந்த காலங்காலமா இப்ப திராவிட ஆட்சியில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அவ்வளவுதானே. நீங்க பேசுற மாற்றங்கள் தானே கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அதே மாதிரி எல்லா கட்சிகளுடைய அசிங்கத்தையும் பேசினா எல்லா கட்சியினுடைய விரோதத்துக்கு மட்டும்தான் நான் உள்ள. யாராவது யோகியனா அந்த நாட்டுல ஊழல் இல்லாத அரசியல்வாதின்னு ஒருவரை காட்ட முடியுமா? நீங்க சொல்லுங்க. நான் இல்லைன்றேன். எல்லாருமே ஊழலுடைய அரசியல்வாதிகள். இவங்களை பேசி எனக்கு என்ன ஆக போகுது? இப்போ அவங்களுக்கு அந்த யோகியத்தை கிடையாது, அவங்களுக்கு நாட்டை பற்றி அக்கறை கிடையாது. அதனால அவங்கள பத்தி நான் பேச விரும்பல. அரசியல் என்னுடைய வேலையும் அல்ல. நான் வந்தது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. என்னை உண்மையில் மதித்திருக்க வேண்டிய இந்து இயக்கங்கள் ஜாதி காரணமாக என்னை அவமானப்படுத்தின. திராவிட இயக்கங்கள் என்னை மதித்தன. இவ்வளவுதான் நடந்தது. நான் இன்னும் இந்து மதத்தினுடைய விழிப்பு நிலைக்கு பேசிக் கொண்டிருக்கிறவர். என்னை மதிக்க வேண்டிய கட்டாயமுடைய இந்துக்களும் இந்துத்துவ மக்களும் தேவையில்லாமல் என்னை பகைத்து கொண்டு என்னை அவமானப்படுத்துகிறார்கள். இதான் உண்மை சார். உங்களை யாருமே பகைச்சுக்கல. நானும் உங்க கூட்டங்களுக்கு வரேன். என்ன மாதிரி நிறைய பேர் வராங்க. அது பொதுமக்கள் வராங்க. ஆனா ஒரு பொலிட்டிக்கலாவும் ஒரு குறிப்பிட்டாப்புல ஒரு 4-5 பேர் அந்த, அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன்.